ஈஷா யோகாவில் வந்து நடந்த மருத்துவ முகாம், பெண் குழந்தைகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மருத்துவ முகாம் அப்படிங்கிற பெயர்ல நடந்த நிகழ்ச்சியில மருத்துவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறதா இப்ப சமீபத்துல ஒரு பெரிய புகார். அது வந்து நம்ம வந்து அதிர வைக்குது. அதை வந்து மையப்படுத்தி அந்த வழக்குகளில் குற்றவாளியாக்கப்பட்டவருடைய பெயரை வெளியே சொல்வதற்கு கூட இப்ப பாத்தீங்கன்னாக்க இப்ப உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்குது, அங்க நடக்கக்கூடிய மர்மங்களை ஆய்வு பண்றதுக்கு போலீஸ் தலைமையில் 2 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடைய உத்தரவு தலைமையில நூற்றுக்கணக்கான காவலர்கள் சென்று அங்க ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. அங்க என்ன நடக்குது என்னன்னு நமக்கு தெரியாது. குற்றம் இழைக்கப்பட்டவன் மது போதையில் இருந்தான்னு சொன்னா குற்றவாளியை காப்பாற்றுற காவல்துறையாகட்டும், இல்ல ஏன் அந்த குற்றவாளிக்காக வழக்கறிஞர்களாகட்டும் ஏன் அதை ஏத்துக்கணும், அவங்க என்ன போதையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கு. சமீபத்தில் நடந்த கல்கத்தாவில் நடந்த மருத்துவக் கல்லூரி மாணவியுடைய பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டாள். அவங்க சொல்ற அந்த செய்திகளை பார்க்கிறப்ப நமக்கு வந்து உறக்கம் வரல உண்மையாலுமே. ஆனால் அந்த பெண்ணுடைய சடலத்தை முதல் பார்த்தவர்கள் சமீபத்தில் நடந்த கடந்த மாதத்தில் ஒரத்த நாடு பாப்பா நாட்டுல நடந்த ஒரு இளம் பெண்ணுக்கு நடந்த பாலியல் பலாத்காரம். அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டவன உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்குரிய ஸ்டேஷன்ல போனப்ப அந்த வழக்கை எடுக்கல. நான் வந்து அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகத்தின் கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிலோமினா. அருணா அப்படிங்கிற ஒரு செவிலியர் 43 ஆண்டுகள் ஆணாதிக்கத்தின் கொடூரமான ஒரு செயல்னால கோமாவில வந்து படுத்த படுக்கையா இருந்து தன்னோட உயிரை நீத்தாங்க. பாலியல் பலாத்காரத்தினாலையும் கொடூரமான தாக்குதல்னாலையும் 43 ஆண்டுகள் அவங்க படுக்கையில் இருந்தாங்க. ஆனா குற்றவாளியாக இருந்த குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளி 7 ஆண்டுகள் சிறை தண்டனை முடிஞ்சு அவர் வந்து வெளியில விடுதலை ஆயிட்டாரு. விடுதலையாகி அவருடைய சொந்த ஊர்ல போய் குடும்பங்களோடு சந்தோஷமாக வாழ்ந்தார். ஆனா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட நிலைமை வந்து மிகவும் கேள்விக்குறியாச்சு. அவங்களுடைய கனவுகளாகட்டும், அவங்களுடைய குடும்ப நிலை எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியாகி இறந்தாங்க. கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு பாலியல் பலாத்காரத்தினால் கொல்லப்பட்ட குழந்தை ஆசிஃபா. அதே போல இன்னும் சொல்ல போனோம்னா ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை வந்து போராட தூண்டுற மாதிரி தான் இருக்கு. சமீபத்துல கோவையில ஈஷா யோகாவில் வந்து நடந்த மருத்துவ முகாம், பழங்குடியின கிராமங்களிலும் பள்ளிகளிலும் போய் பெண் குழந்தைகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மருத்துவ முகாம் அப்படிங்கிற பெயர்ல நடந்த நிகழ்ச்சியில மருத்துவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறதா இப்ப சமீபத்துல ஒரு பெரிய புகார். அது வந்து நம்ம வந்து அதிர வைக்குது. மருத்துவர்கள் வந்து உச்சபட்சமா நமக்கு வந்து பாதுகாப்பை அளிக்கக்கூடியவர்கள் என்று நம்பி நம்ம அவங்கள்ட்ட போறோம். ஆனா அந்த மருத்துவர்களையே நம்ப முடியாத அளவுக்கு குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவுகள் தந்திருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். அதை வந்து மையப்படுத்தி அந்த வழக்குகளில் குற்றவாளியாக்கப்பட்டவருடைய பெயரை வெளியே சொல்வதற்கு கூட முற்போக்கு அமைப்புகளும் பெண்கள் இயக்கங்களும் மிகவும் போராடி அந்த குற்றவாளியோட பெயரை வெளியில சொல்லியிருக்குது காவல்துறை. அதே போல அந்த சாட்சிகளை கலைப்பதற்கு அந்த குழந்தைகளை போய் என்ன சொல்றது, அவங்கள மிரட்டி அந்த வந்து கலைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண வேண்டிய காரணம் என்னன்றது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. குற்றவாளி வந்து அவன் வந்து ஏதோ ஆணாதிக்கத்தினுடைய இதுல வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்துறான், குழந்தைகள் மேல பெண்கள் மேல கொடூரமான ஒரு வன்புணர்வை செய்யறான். சரி, ஒரு மது போதையில செஞ்சுட்டான், இல்லைனாக்கா தேவையில்லாத பழக்கங்கள், கஞ்சா, குட்கா பின் போன்ற மது பழக்கங்கள் இல்ல போதைப் பொருட்கள்னால தன்னுடைய சுயமநிலையை இழந்து இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லைன்னா கடைசியா பாத்தீங்கன்னா அந்த குற்றவாளிக்கு சொல்ற பேரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லி குற்றவாளியை காப்பாத்த பாக்குறாங்க. ஆனா குற்றம் இழைக்கப்பட்டவன் மது போதையில் இருந்தான்னு சொன்னா குற்றவாளியை காப்பாற்றுற காவல்துறையாகட்டும், இல்ல ஏன் அந்த குற்றவாளிக்காக வழக்கறிஞர்களாகட்டும் ஏன் அதை ஏத்துக்கணும், அவங்க என்ன போதையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கு. யாரும் இந்த வழக்கை வந்து அட்டனே பண்ணக்கூடாது. எந்த வழக்கறிஞர்களும் இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வு வழக்குகள், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான வழக்குகளை வந்து கையாளக்கூடாது, எடுக்கவே கூடாது. அதே போல காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க எதுக்கு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து எங்களுக்குள்ள கேள்வியா இருக்குது. ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணுமே இல்லை, குடும்ப வன்முறைக்காக ஒரு காவல் நிலையத்திற்கு போனா 1008 கேள்விகள் கேட்கறாங்க. யார? பாதிக்கப்பட்ட பெண்களை.
இல்ல ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்துறாங்க, ஏன் அந்த வேலை செய்யணும்? அங்கேயே தான் ஆரம்பிக்குது முதல் பிரச்சனை. சின்ன சின்ன குற்றங்களில் வருகின்ற குற்றவாளிகளுக்கு ஆதரவாக, குற்றம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நடக்கின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பெரிய அளவுல வெடிக்குது. அது சாதாரண கான்ஸ்டபிள் முதல் உயரதிகாரிகள் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. சாதாரணப்பட்டவங்க சாதாரண கான்ஸ்டபிள் வரைக்கும் போய் இந்த பிரச்சனை முடியுது. இன்னும் கூட கொஞ்சம் பலம் இருக்கிறவங்க மேல வரைக்கும் போய் கமிஷனர் ஆகட்டும், எல்லா லெவல்லையுமே இந்த பிரச்சனைங்கிறது வந்துகிட்டு இருக்குது. அதே போல இந்த பெண்களுக்கான பாலியல் தொந்தரவுங்கிறது சொல்ல போனா கற்பு அப்படிங்கிறதே நம்ம ஒன்ன இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். கற்பு என்பது ஆணுக்கு இருக்கு, பெண்ணுக்கு இருக்கு, ரெண்டு இருக்கு. கற்பழிக்கிறது அப்படிங்கிற வார்த்தையவே நம்ம உபயோகமே படுத்துறது இல்லை. பாலினத்திற்கு எதிரான வன்புணர்வு தான் இது. எதிர்பாலினத்தை எப்படி அணுகணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கூருணர்வு வகுப்புகளை கற்றுக் கொடுப்பது கிடையாது. ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய என்ன சொல்ல மாதிரி தொடுதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. சமீபத்தில் நடந்த கல்கத்தாவில் நடந்த மருத்துவக் கல்லூரி மாணவியுடைய பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டாள். அவங்க சொல்ற அந்த செய்திகளை பாக்குறப்ப நமக்கு உறக்கம் வரல. உண்மையாலுமே தூக்கம் வர முடியாத அளவுக்கு நம்மளுடைய அந்த கண் முன்னாடி அவங்க சொல்ற நிகழ்வுகள் நமக்கு வருது. அது அவங்க சொல்ற செய்தியை கேட்கும் போதே நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அந்த பெண் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொல்லப்பட்டிருக்கிறாள் என்று. ஆனால் அந்த பெண்ணுடைய சடலத்தை முதல் பார்த்தவர்கள் அந்த மருத்துவர்கள், அதுவும் இல்லாம அனாட்டமி படிச்சவங்களா இருப்பாங்க, உடற்கூறு ஆய்வு செஞ்சவங்களா இருப்பாங்க, அதே போல காவல்துறையினர் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா தற்கொலை அப்படிங்கிறாங்க. அது எப்படி அப்படி சொல்ல முடியுது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. கொலைக்கும் தற்கொலைக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரியாம கூடவா நீங்க சட்டம் படிச்சுட்டு வந்தீங்க அப்படிங்கிறது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? அப்ப நாங்க அதனாலதான் நாங்க கேட்கிறோம், எங்களுடைய சுதந்திர போராட்டம் என்பது புதுப்பிக்கப்பட்ட சுதந்திர போராட்டம், மறுசீரமைக்கப்படுகின்றது. எங்களுடைய சுதந்திரம் என்பது இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. இரவில் பெண்ணு நகை அணிஞ்சிட்டு போனாக்காதான் அன்னைக்குதான் சுதந்திரம்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொன்னாரு அப்படின்றத நாம இன்னைக்கு சொல்றோம். ஆனா பகல்லையே பெண்கள் நடமாட முடியல. கேட்டா என்ன சொல்றாங்கன்னாக்கா, இப்ப இருக்கக்கூடிய பாசிச அரசாங்கமாகட்டும், அதில் இருக்கக்கூடிய தலைவர்களாகட்டும் என்ன சொல்றாங்கன்னாக்கா, பெண்கள் உங்களுடைய உடையை சரியா அணிஞ்சிட்டு போங்க, நீங்க உடையை அணியறதுனாலதான் இந்த மாதிரி பலாத்காரம் உங்களை பண்ண சொல்லுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நிர்பயாவுடைய கொலை நடந்த டைம்ல என்ன சொன்னாங்க? அதான் சொன்னாங்க, இரவில் எதுக்கு தனியா ஒரு பெண்ணு வெளியே போகணும், எதுக்கு தன்னுடைய காதலனோட ராத்திரியில என்ன வேலை வெளியில, அப்படிதான் சொன்னாங்களே தவிர அந்த குற்றவாளிகளுக்கான தண்டனை என்பது கொடூரமாக்கப்பட்டாலும் கூட நிர்பயா வழக்கில் குற்றவாளிகளுக்கு என்ன நடந்துச்சுன்னா தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஆனா குற்றங்கள் குறைஞ்சிருக்குதானா? கண்டிப்பா இல்ல. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வழக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகம்தான் இருக்குதே ஒழிய குறையவே கிடையாது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் அதிகப்படுகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளில் செல்லும் போது அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். குற்றவாளிகளை பாதுகாப்பதை முதல் வேலையில தடுக்கணும். அந்த குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை என்பதை கொடுத்தாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்காது. சமீபத்தில் நடந்த கடந்த மாதத்தில் தஞ்சாவூர் பாப்பாநாடு ஒரத்தநாடு பாப்பாநாட்டுல நடந்த ஒரு இளம் பெண்ணுக்கு நடந்த பாலியல் பலாத்காரம், 4 பேர் சேர்ந்த கூட்டு பாலியல் வன்முறை நடந்துச்சு. அந்த பெண்ணை என்ன ஒரு இதுன்னு சொன்னீங்கன்னாக்கா, எப்படி நீங்க சொல்றீங்க, எப்படி காவல்துறை சப்போர்ட் பண்றாங்கன்றீங்க, எப்படி அரசாங்கம் சப்போர்ட் பண்றதுன்னு கண்டிப்பா அதிகாரப்பூர்வமா ஆதாரப்பூர்வமா தான் சொல்றோம். அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டோன்னு உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்குரிய ஸ்டேஷன்ல போனப்போ அந்த வழக்கை எடுக்காம அந்த பொண்ணை போய் நீ போய் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகுங்கிறாங்க. உரிய மருத்துவமனைக்கு போனோம்னா அந்த பொண்ணை அட்மிஷன் பண்ணல. அப்ப அந்த பொண்ணு முன்னாடியே நொந்து போய் உடலளவில் பாதிக்கப்பட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டுதான் காவல்துறையிட்ட போறாங்க. அடுத்து மருத்துவமனைக்கு போறாங்க. 2 பேருமே அந்த வழக்குகளை எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்களுடைய டியூட்டியை நீங்க சரியா செய்ய வேண்டியதானே. அப்ப இப்ப யார சொல்ல முடியும்? நாங்க கண்டிப்பா காவல்துறையும் சொல்லுவோம், அரசாங்கத்தையும் சொல்லுவோம் தான். திராவிட அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் சொல்றீங்க. அதே போல மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரதமர் மோடி வாய்க்கிலேயே பேசுறாரு, பெண்களை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் கல்வியை ஆதரிப்போம்ங்கிற பேச்ச தவிர அவர் அவருடைய நீலிக்கண்ணீருக்கான விளக்கமே தெரியல.
வெறும் பேச்சுல மட்டுமே பொய்யான வாக்குறுதிகளை மட்டுமே கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி இருந்திருந்தாக்கா பெண்களை பாதுகாக்கிறதுங்கிறது சுத்தமாவே இல்லை. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்து இந்த 15 அந்த ஆண்டுகளில் தொடர்ந்து பெண்கள் மீது தொடுக்கப்படும் வன்முறை என்பது அதிக அளவு இருக்குது. தமிழ்நாட்டிலே இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா வட மாநிலங்கள்ல வந்து இதை விட கொடூரமான முறையில் நடக்குது. கொடூரமான முறையில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவிற்கு சென்றுட்டு வந்த உத்தரப்பிரதேசத்துல 2 மாணவிகள் வந்து ஒரே துப்பட்டாவில் 2 சைடு தூக்கு மாட்டி மரத்துல தொங்க விட்டு இருக்கிறாங்க. அதை வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா தற்கொலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போல வந்து எல்லா பகுதிகளிலும் ஒவ்வொரு இடங்கள்லயும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரத்தினால பாதிக்கப்படுறாள் அப்படிங்கிறது வந்து புள்ளி விவரம். நாங்க வந்து கற்பனையில எல்லாம் சொல்லல. அதே போல ஒவ்வொரு பகுதியிலையும் சொல்றோம், ஒரு பர்மிஷன் கேட்கிறோம். எதுக்காக? இந்த மாதிரி பெண்கள் மீதான தொடர் பாலியல் வன்முறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு, அரசாங்கத்திற்கு கவனத்தை கொண்டு செல்வதற்கு, மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகத்திலிருந்து நாங்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இந்த மாதிரி கல்கத்தாவில் ஒரு மாணவி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி இந்த மாதிரி கொண்டிருக்கிறாங்க. அது வந்து சரியான விசாரணை இன்னும் போகல, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல, அவங்க சொல்றதை வந்து எங்களால நம்ப முடியல. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழக்கு நடக்கணும், சரியான நியாயம் வேணும். அதே போல பாப்பாநாடு காவல் நிலைய நடந்த வந்த பொண்ணுக்கான நீதி வேணும், அந்த பொண்ணுக்கான குடும்பத்திற்கான நீதி வேணும் அப்படிங்கறதெல்லாம் கேட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கோவையில நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். அந்த பர்மிஷன் வந்து மறுக்கப்படுது. என்ன கேட்கிறாங்கன்னா, இங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு, இந்த பகுதியில் என்ன பிரச்சனை நடந்துச்சு, ஏன் நீங்க இந்த குறிப்பிட்ட இடத்துல இங்க நடத்துறீங்க? அவங்க சொல்லி அடுத்த வாரத்தில் பாத்தீங்கன்னா தான் நடந்தது மருத்துவ முகாம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்குது, அங்க நடக்கக்கூடிய மர்மங்களை ஆய்வு பண்றதுக்கு போலீஸ் தலைமையில் 2 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடைய உத்தரவு தலைமையில நூற்றுக்கணக்கான காவலர்கள் சென்று அங்க ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. அங்க என்ன நடக்குது என்னன்னு நமக்கு தெரியாது. அதாவது தன்னுடைய மகளுக்கு நல்லபடி திருமணம் பண்ணி வசதியான குடும்பத்துல நகநட்டோட வாழ வைக்கிற அதே அந்த ஜக்கி அவர்கள் அடுத்த பெண் குழந்தைகளை மொட்டை அடிச்சுட்டு அவர்களை சன்னியாசியாக இருக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இருக்கிற இவ்வளவு ஒரு உச்ச நீதிமன்ற உத்தரவு போட்டு 2 மாவட்ட தலைமை காவல் கண்காணிப்பாளர்களுடைய தலைமையில இது நடத்த வேண்டிய அவசியமா? ஏன் இதை சின்ன ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ள வேண்டியதானே? ஆரம்பத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை நீங்க இது பண்ண வேண்டியதானே? காவல்துறைக்கு தெரியாமல், அதே போல இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாமல் எந்த பிரச்சனையுமே நடக்காது. பெண் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சிறந்த எழுத்தாளர்கள் அவர்களுடைய பதிப்புகள், அவர்களுடைய எழுத்துக்கள் வந்து கல்வியிலிருந்து, கல்வி நிலையங்களிலிருந்து, அவங்க பாட புத்தகங்களிலிருந்து நீக்கப்படுகிறது பெண் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக. அப்ப இத வந்து விதவைகள் அப்படிங்கிற பேர்ல வந்து பெண்களுக்கானதான் பிரச்சனை வருது. அதே போல வந்து எல்லா விதத்திலையுமே சொல்ல போனா பெண்ணை வந்து ஒரு அடிமையாக்கி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத மனுஸ்ருதியில உள்ள விஷயம். அதைய வந்து எல்லாத்துக்கிட்டே கொண்டு போயிட்டு இருக்கிற வேலையை வந்து இப்ப இருக்கக்கூடிய பாசிச மோடி ஆட்சியானது சரியா செஞ்சுட்டு இருக்குதுன்றதை தவிர வேற எதையுமே இதை சொல்ல முடியாது. தடுப்பதற்கான வழிகள் எதுவுமே நடக்கல. அனைத்து விதமான வன்முறைகளும் அதிகம்தான் ஆயிட்டு இருக்குதே தவிர அது வந்து குறையவே கிடையாது. அதற்கான எந்தவித தீர்வும் கிடைக்கப்படவில்லை. இப்ப சமீபத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட 3 சட்டங்கள், அந்த சட்டங்களில் சொல்றது என்னன்னாக்கா பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் ஒரு கண் துடைப்பு தான். எப்படி சொல்ல போனாக்கா உலக நாடுகளில் இந்தியாவை வந்து தலை உயர்த்த வச்ச நம்முடைய தங்கமங்கை, உலக நாட்டுக்கு வந்து நம்முடைய மல்யுத்த போராட்டத்தில் வந்து உலக கோப்பை வென்று கொடுத்து தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த தங்கமங்கைகளை பாராட்டிய பிரதமர் அவர்களுக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு. பிரிஜ்பூஷன் சரண் சிங் என்பவர் வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மந்திரி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர். அவர் கல்வி தந்தை உத்தரப்பிரதேசத்துல. அப்படி இருக்கிறவர் வந்து அங்க இருக்க பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காருன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமா கொடுக்குறாங்க, வாய்மொழியா போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதெல்லாம் கேட்கல, அதெல்லாம் வந்து என்னன்னு இது பண்ணிக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வெளியில இறங்கி போராடுறாங்க. அவங்களுடைய போராட்டம் என்பது பிரதமருடைய காதலையும் போகல, இப்ப இருக்கக்கூடிய பாசிச ஆட்சியின் காதுகளிலும் விழல. நமக்கு ஜனாதிபதியா இருக்கக்கூடியவங்க திரௌபதி முர்மு, அவங்களும் ஒரு பெண், அவங்களும் என்னன்னு கூட கேட்கல. அப்படி இருக்கிறப்ப பெண்கள் மீது எப்படி கொடுமையான சட்டங்கள் வந்து எப்படி பெண்களை காப்பாத்துங்கிறத வந்து எங்களுக்கு தெரியல. கொடுமையான சட்டங்களும் இப்ப மாற்றி அமைச்சப்பட்டிருக்க சட்டங்களும் சட்ட திருத்தங்கள் என்பது வந்து போராடக்கூடிய, ஜனநாயக முறையில் போராடக்கூடிய முற்போக்கு சக்திகளுக்கு தான் அவங்களுடைய போராட்டங்களை தடை செய்வதற்காக தான் இருக்குதுங்கிறத தவிர
வேற எந்தவித குற்றவாளிகளையும் யாரையும் ஒண்ணு செய்யாதுங்கிறது வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் வந்து நமக்கு ஆணிபூர்வமா தெரியுதுங்கிறது அதான் உண்மை. மற்றபடி இந்த சட்ட திருத்தங்கள்னால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது குறிப்பிட்டு சொல்ல போனா பெண் குழந்தைகளுக்கு வந்து எந்தவித ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அவங்க செய்ய வேண்டிய விஷயமெல்லாம் வந்து வருமா கமிட்டியை வந்து அமைக்கணும். வருமா கமிட்டியில வந்து யார் யார் இருக்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தல் கொடுத்துருக்குதோ அதன்படி செயல்படணும். அதை ஏன் ஆய்வு பண்ண மாட்டேங்கிறீங்க? வருமா கமிட்டி அமைச்சிட்டீங்களா? எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் பெண்கள் வேலை செய்யக்கூடிய அனைத்து தளங்களிலும் இருக்குதா அப்படிங்கறத ஏன் ஆய்வு பண்ண மாட்டேங்கிறீங்க? எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் பெண்களுக்கான ஒரு புகார் குழு இருக்குதான்னு சொல்லி ஏன் ஆய்வு பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்ப பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள பாலின சமத்துவத்தை உறுதிப்படுத்தாமல், பாலின சமத்துவத்தை வந்து கட்டாயப்படுத்தி கொண்டு போகாம நீங்க பெண்களை பாதுகாக்கணும்னு சொல்றது எல்லாமே வந்து பொய்யான ஒரு விஷயம் தானே தவிர மற்றபடி இதுல வேற ஒண்ணும் இல்லை. ஆனா சும்மா பேரு மட்டும் பாத்தீங்கன்னாக்கா மலைக்கு ஆறுக்கு எல்லாத்துக்குமே பெண்கள் பேரு. அப்படி வந்து நாங்கெல்லாம் எங்களுக்கு வந்து பேர் கொடுக்கணும்னு கூட நாங்க ஆசைப்படல. மனிதர்களை மனிதர்களாக மதியுங்கள்னு சொல்றோம். எங்களுக்கும் சுதந்திரம், எங்களுக்கும் உரிமை இருக்கு. சுதந்திரம் எங்களது பிறப்புரிமைன்னு சொல்றோம். எங்களுக்கும் சுதந்திரம் பிறப்புரிமைன்னு தான் நாங்க கேட்கிறோம். இந்த சுதந்திர நாடுங்கிறது வந்து எங்களுக்காகவும் சேர்ந்துதான் தியாகிகள் போராடினாங்க. பெண்களுக்கு ஆண்களுக்கு மட்டும் கொடுக்கல, பெண்களுக்கும் சேர்ந்து போராடினாங்க. அந்த சுதந்திர போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தங்கள் இன்னுயிரை நீத்திருக்கிறாங்க, குடும்பத்தை தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. அனைத்தையும் தியாகம் செய்துதான் இந்த சுதந்திரம் என்பது கிடைத்தது. சங்க காலங்களில் கூட பழைய நிறைய வந்து பெண்பார் புலவர்கள் தான் இருந்தாங்க. சங்க இலக்கியங்கள் வந்து பெண்களால் வந்து நிறைய இயற்றப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட கூடிய ஒரு பெண் இனத்தை வந்து, சக்தி வாய்ந்த பெண் இனத்தை வந்து ஆணாதிக்கத்தினுடைய கோரப்பிடியில் வந்து எப்படி கொண்டு போய் அவங்கள அடக்குவது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு செய்யப்படுகின்ற சதி செயல் தான் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்கள் மீதான தொடர் பாலியல் வன்முறைகள். மீண்டும் ஒரு சுதந்திர போரை முன்னெடுப்போம். அந்த சுதந்திர போரானது பெண்களின் உண்மையான விடுதலைக்கும் சோசலிசத்திற்கானதாகவும் இருக்கும். ஜனநாயகத்தை பெண்கள் மத்தியில் கொண்டு செல்லவும், பெண்களை உண்மையான சுதந்திர விடுதலை அடைந்தவளாக கொண்டு வருவதற்கான ஒரு சுதந்திர போராட்டமாக இருக்கும். ஆணாதிக்கத்தின் உச்சபட்ச பிடியிலிருந்து பெண்ணினத்தை விடுவிக்க ஒன்றிணைவோம், போராடுவோம். பெண்கள் மீது நடக்கப்படும் இந்த பாலியல் வன்புணர்வுகளையும் கொடுமைகளையும் தடுப்பதற்கு அனைவரும் தொடர்ந்து பாடுபடுவோம். நம்முடைய போராட்டங்கள் என்பது தெருக்களிலும் வீதிகளிலும் தொடர்ந்து வலுப்பெற்றால் ஒழிய பெண்ணினத்தை பாதுகாக்க இயலாது. எனவே அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பெண்களுக்கான மீண்டும் ஒரு புதிய சுதந்திர போராட்டத்தில் எங்களுக்கு நீதி வேண்டும் என்கின்ற போராட்டத்தில் ஒன்றிணைந்து போராடுவோம்.